உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு 4-9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அது என்னமோ தெரியல, இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா அப்பாக்கள் மாதம் நினைக்கிறேன். இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா வெறும் அப்பா சாங்ஸா போடணும். கண்ணான கண்ணே வெறும் அப்பா சாங்கா பண்ணும். சிங்கம் என்றால் என் தந்தை தான். ஏன்டா என்னமோ தெரியல, எல்லா கிரகங்களும் அப்பாக்களுக்கு எதிரான பிரச்சனையாவே இருக்கு. 4-9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 4-9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்தால் என்ன ஆகும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். திடீர் பதவிகள், திடீர் விஷயங்கள். சார் நீங்க ரஜினிகாந்த் ஒரு விஷயத்துல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில சொல்லுவார், வாழ்க்கையில எதெல்லாம் கனவோ அது கனவாகவே இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் அது நினைவானதுக்கு அப்புறம் கிடைக்கிறது இல்லை. இது அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல, ஆனா சத்தியமான வார்த்தை. இந்த உயரத்துக்கு போகணும் நீங்க கனவு கண்டீங்கல்ல, அது வரைக்கும் அது கனவா இருந்த வரைக்கும் ஜாலியா இருந்தது. அந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த கிக்கு போயிடுச்சு. இதான் உண்மை. நான் அந்த ப்ரமோஷன், நான் டீம் லீடர் ஆகணும், நான் அப்படி ஆகணும் அப்படி ஆகணும், திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு உங்க டீம் லீடர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? சத்தியமா தெரியாது. நம்ம மேனேஜர் அவருக்கு இருக்கிற நாலேஜில் 10 ஒரு பங்கு நாலேஜ் கூட நமக்கு கிடையாது. சத்தியமா அது உள்ளபடியே ஒத்துக்கணும். ஏனென்றால் நாம் இருக்கின்ற நாட்களை நமது அறிவுக்காக பயன்படுத்துவதில்லை. இப்போ கூட தம்பி சதீஷை திட்டிகிட்டு இருந்தேன். அறிவுக்காக நேரம் செலுத்துங்கள். சும்மா இருக்கிற நேரம் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 4 கூடையவன் உயர் பதவிங்கிறதுனால நான் சொல்றது எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளதான் சொல்றேன். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 4-9 கூடிய ஆட்சி பெறும் பொழுது நம்மளுடைய ஆசை டேம்லர் கிறிஸ்டல்ல வேலை கிடைக்கணும், ஃபோர்டில் வேலை கிடைக்கணும், அதுல கிடைக்கணும், இதுல கிடைக்கணும் ஆசை. ஆனா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கோமா? சேர்ந்தா போல 10 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச நமக்கு தெரியல. ஏன் தெரியல? பிராக்டிஸ் இல்லை. இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே இப்ப இங்கிலீஷ் வரும். ஸோ இப்போ சும்மா இருக்கிற நேரம் என்ன பண்ணணும்? ஹூ am I? மை நேம் இஸ் பிரகாஷ், ஐ எம் ஃப்ரம். சும்மா ஜாலியா பேசி ரிகர்சல் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறான். பெரிய பெரிய பேச்சாளர்களா நிறைய ரிகர்சல், மனசுக்குள்ள முதல்ல ரிகர்சல் எடுத்துப்பாங்க. பெரிய பெரிய பேச்சாளர்களா அவங்க நினைக்கிறத சொல்லுவாங்க. அதான் அதுல இருக்க ட்ரிக்ஸ். 4-9 கூடிய ஆட்சி பெறும் பொழுது நீங்க ஆசைப்பட்ட பதவி கிடைச்சிரும். ஆனா ஏன்டா கிடைச்சதுன்னு வருத்தப்படுவீங்க. எந்த டீம் லீடர் பதவிக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பதவி கிடைக்க போகுது. ஆனா இது கிடைக்காத வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் போங்க காமிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு மட்டும் இது கிடைச்சா பரவாயில்ல, என் கம்பெனில இதான் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. கிடைச்சிருச்சு, இப்ப என்ன செய்ய போற தெரியலையே. சொல்லுவாங்கல்ல, நான் மட்டும் மந்திரியானால், சின்ன வயசுல கட்டுரை சொல்லுவாங்க, நான் மந்திரியானால் என்ன செய்வீங்க? மந்திரி ஆற வரைக்கும் நான் மந்திரியானும் சொல்லிட்டே இருக்கிறது. மந்திரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஆயிட்டா, இப்ப என்ன செய்ய போற தெரியலையே. ப்ரிப்பரேஷன் இல்ல சார். ஹோட்டல்ல போறீங்க, பேரர் வந்து கேட்கிறாரு என்ன சாப்பிடுறீங்க, கேட்டோன்னு சொல்ல தெரியல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இல்லைங்க 2 பூரி 3 இட்லி. இதுக்கே திடீரென்று ஒரு கடவுள் உங்கள் முன் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்க போறீங்க தெரியல. எனக்கு ஐடியாவே இல்லை. அதுதான் பிரச்சனை. 4-9 கூடிய ஆட்சி பெறும் பொழுது உயர்கல்வி உயர்ப்பதே வந்துடும் சார். நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு யோசிச்சிங்க.
5 கூடையவன் புதன் வக்கரம் பெறுகிறான். குழந்தைகளால் மன கஷ்டம் போன்றவை ஏற்படும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் சூரியன் 7 கூடையவன் 6ல் மனைவியை விட்டு சிறு பிரிவு போன்றவை ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய். வண்டியே தொடக்கூடாது. ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. வண்டி எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்படியே நீங்க வண்டி ஓட்டுறது தான் சார் வேலை. நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சார், திருவண்ணாமலையிலேருந்து நான் சென்னை வரணும்னா நான் பைக்கில் தான் சார் வருவேன். சரி வாங்க, ஆனால் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே வாங்க. 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒரு வேல் ஒன்று வாங்கி வண்டிக்கு முன்னாடி மாட்டுங்க. வேலும் மயிலும் துணை என்று உறக்க சொல்லுங்கள். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து தருவார். அதே நேரத்தில் விபத்துகளை உண்டு பண்ணுவதற்கான வழிகளை தருவார். ரத்தம், செவ்வாய்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செவ்வாயோட பீரியட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க. உயர்கல்வி உயர் பதவி வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்டீங்களே டீம் லீடர் ஆக போறீங்க. பார்ப்போம் நீங்க என்ன செய்றீங்கன்னு. கும்பராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? ராசியில ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் சேர்க்கை. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் இணைவு. ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன விஷயத்த இந்த மாசத்துல கொடுக்க போறாங்க, எந்த விஷயத்துல சில விஷயங்களை தடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கும்பராசிக்கு உண்மையிலேயே இந்த மாதம் குதூகலமான மாதம். கவலைகளை மறந்து நிறைய விஷயங்கள்ல மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமா இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வெற்றி என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான சொல். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுறீங்க. உங்கள் கணவர் மூலமாக அதிகமான மன அழுத்தத்தை சந்திக்கிறீங்க. உங்கள் கணவர் உங்களுக்கு மிகப்பெரிய டாமினேஷன் பண்ணுறாருன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக அந்த தேவையில்லாத செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்கள் கணவருக்கு அதற்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவர் தவறை உணரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்கு. அதே போல் உங்களுடைய மனைவி, அதாவது நம்மளுடைய கும்பராசி நேயர்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை நிறைய ஒரு சில வார்த்தைகள் பேசி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னீங்கன்னா ஸோ அந்த நிலை மாறி அவங்க உங்களை தேடி உங்கள்கிட்ட பேசுவதற்கான உண்மையான ரியாலிட்டி இருக்கும் என்பது கருத்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பிரிந்த உறவுகள் இணைய வாய்ப்பு இருக்குது, புரியாத உறவு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. காதல் என்று வசப்பட்டால் கும்பராசினியருக்கு இந்த வட்டம் சாதகமான சூழ்நிலை இருக்குது. காதலில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய இடம் மனை வாங்குவதற்கான யோகங்கள் இருக்குது. பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியாக இருக்குது என்பதை பார்க்கணும். இந்த கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்க உதவி உறுதியாக கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தைரியமா முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை அடிச்சுக்கிற யாரும் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா உதவிகள் கிரகங்கள் வாய்ப்பளித்து மாற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை. கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வை மூலமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த கும்பராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 9 வாரங்கள் அருகில் இருக்கின்ற முருக பகவானை வழிபாடு செய்து அவருக்கு வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்று மனதார உருகி கேட்டீங்கன்னா எல்லாம் அல்ல தமிழ் கடவுளான நம்முடைய முருகப்பெருமாளுடைய ஆசீர்வாதத்துடன் கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை புரிந்து கொள்ளாத, புரிந்தும் புரியாமல் நடிக்கின்ற
அத்தனை விதமான உறவுகளுக்கும் பாடத்தை புகட்டக்கூடிய அற்புதமான மாதம். உங்களை வேண்டாம், நான் உன்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளுன்னு சொன்ன நேர்கள் அனைவருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சரணடையக்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. ஸோ தடங்கள் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு அற்புதமான மாதத்தை நம்மளுடைய கும்பராசினியர்கள் இந்த மாதத்தில் அடையப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அரசாங்க பணியில் இருக்கிற கும்பராசினியர்கள் கிட்டத்தட்ட ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் முழு கவனங்களும் வேலையில் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய வேலையை மற்றவர்களும் ஒப்படைக்கக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அர்ஜென்ட் வேலைக்குன்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பாக செஞ்சு வச்சுருவாங்க. அந்த இடத்துல உங்களுடைய பேர் ரிமார்க் ஆயிடும். ஸோ இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதி வரையுமே எங்கேயுமே எப்பொழுதுமே யாரிடமும் வாக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், புதிய விதமான துவக்கத்தையும், உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றத்தையும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கொடுப்பதற்கான இயக்கங்களை கிரகங்கள் வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா கும்பராசினியர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பெண்களுடைய ஆதரவுகள் மூலமாக பெண்களுடைய ஒரு பொருளாதார விஷயங்களை அணிவிக்கக்கூடிய யோகத்தில் நம்மளுடைய கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும், என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட். இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்க போது, ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. நிறைய ஒரு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த மாதமும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய 2 ராசி என்பர்கள் மகரமும் கும்பமும் தான். இந்த 2 ராசி என்பர்களும் ரொம்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்காதீங்க கும்பராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மாதத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகை சத்தங்கள், ஒரு அலறல் சத்தம், தேவையில்லாத ஒரு பயந்த ஒரு குணங்கள், இது எல்லாமே இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கு. எதுவுமே இல்லையா, திடீர்னு எங்களுக்கு ஏதோ ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, யாராவது எங்கேயாவது நிக்கிற மாதிரியா இருக்கு, என்ன அறியாமலேயே நான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறேன், இப்படி எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த மனமாகப்பட்டது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது. இது எல்லாமே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ரத்தினுடைய
ஆதிக்கத்தின் காரணமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி என்ற தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வைக்காதீங்க. ஏற்கனவே முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயே கோயிலுக்கு போயிட்டு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காணிக்கையை செலுத்திட்டு வந்துருங்க. அதை முதல் வேலையா நீங்க செஞ்சுட்டு வரணும். ஏன்னா முகூர்த்தம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிளானா இருக்கும். அந்த மாதிரியான இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அதே கையோட நீங்க அதுக்கப்புறமா உறவினர்களை பாருங்க, வேற யாருன்னாலும் பாத்துக்கோங்க, அந்த கையோட முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நீங்க போய் அந்த குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல குலதெய்வ கோயில் வேற எங்கேயோ தூரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்ல முருகனுடைய கோயிலுக்கோ போயிட்டு வர்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால திருமணமான தம்பதிகள் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையே தொடர போகுது, இதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்லாம பெரிய அளவுக்கு அந்த இது சம்பந்தப்பட்ட, அதாவது பிசினஸ்ல இருந்து வரவேண்டிய வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள், யாருக்காவது லோன் கொடுத்துருப்பீங்க, அந்த லோன்லாம் இந்த மாதத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. குழந்தை பாக்கியத்துல எந்த தொந்தரவுகளும் கிடையாது. ஆனா குழந்தை பாக்கியத்தினால சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு அதை கொண்டாடாம ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு பிரபகண்டா பண்ணாதீங்க. பிரபகண்டா பண்ணீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு நீங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொன்னாலே போதும். இப்போ உடனே சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய அளவுக்கு அவங்களுடைய விளையாட்டு துறையில நல்ல ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்கூல் அளவுலையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும், நேஷனல் வைஸ், அடுத்து இன்டர்நேஷனல் வைஸ் எந்தெந்த லெவல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது ரொம்ப ஒரு முரட்டுத்தனம், ஒரு வெறித்தனம், இது எல்லாமே அந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் அந்த போலீஸ் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான உயர் பதவிகள், உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு, அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான வீடு அலாட்மெண்ட்ன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடுல இருக்கிறீங்க, ஒரு ஐடி சாஃப்ட்வேர் தொழில வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட், ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இந்த டாஸ்கை உங்களால நிறைவேற்றவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த டஃப்பான ப்ராஜெக்ட்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பெரிய ஒரு வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அதனால உயர் பதவி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அது ஆஸ் யூஷுவல் தான், இங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும்
இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அங்க காதல் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ப்ரப்போசல் பண்ணி உடனே மேரேஜ் செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதுல கொஞ்சம் ஒரு கால தாமதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் அந்த திருமணம் செய்யக்கூடிய மாதம் கிடையாது. ஆனா நீங்க அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு ஒரு பிரச்சனைகளை இந்த கும்ப ராசி அன்பர்கள் தவிர்க்க முடியும். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் திருமண தடையை நீக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே? திருமணத்துக்குள்ள கொண்டு வந்தாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும். குடும்பத்துக்குள்ள உங்களை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும். அதனால இதெல்லாம் திருமண தடையை நீக்கினாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் திருமண தடையை நீக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பையும் கொடுத்து அங்க 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.